பெரியார். பெரியாரிஸ்ட்னா என்ன? பெரியார் என்னதான் சொல்லியிருக்காரு? அவர் சொன்னதெல்லாம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை தினமும் சந்திச்சிருப்போம். இதுதான் பெரியாரியம். பெரியார் இதெல்லாம் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரியாரோட அரசியல் வாழ்க்கை அவ்வளோ பெருசு. பெரியார மாதிரியே நீண்ட காலமா ஒரே இயக்கத்துல தலைவரா இருந்தவங்க யாருமே கிடையாது. 1920 இருந்து 1973 வரைக்கும் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், காங்கிரஸ், திராவிட இயக்கம் போன்ற பல இயக்கத்துல தலைவரா இருந்திருக்கிறாரு பெரியார். பெரியாரோட பெண்ணிய சிந்தனைகள் ரொம்பவே தீவிரமானது. நீங்க எல்லாம் சுதந்திர ராணி ஆகணும் அப்படின்னும், உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும் அப்படின்னும், ஆம்பளைங்களுக்கு என்ன கேடு, அவன் எப்படியோ போறான், அவனை திருத்தணும்னா முதல்ல நீங்க துணியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெரியார். இதுல ஒண்ணு கவனிச்சிங்களா? ஆம்பளைங்களை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்ம துணிஞ்சா அவன் திருந்துவான். கற்பு ஒழுக்கம் அப்படின்னு பெண்களை வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த அந்த காலத்திலேயே பெண்கள் எல்லாருமே நாளைக்கே ஏரோப்ளேன் ஓட்டணும், சந்திர மண்டலத்துல குடியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெரியார். குழந்தை பெத்துக்கிறது பெண்களோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல பெண்கள் குழந்தை பெத்துக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெரியார். பிள்ளை வளர்ப்பு தான் பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டுல ஒரு மூலையில முடக்க வைக்கிற ஒரு செயலா இருக்குது அப்படின்னு 1938 வெளிவந்த பகுத்தறிவு இதழ்ல குறிப்பிட்டிருக்காரு. பெண்ணிய சிந்தனைகள் தோன்றிய மேற்கிந்திய நாடுகள்ல கூட அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை யாரும் பகிர்ந்ததில்ல. பெண்கள் குழந்தைகள் பெற்றெடுப்பதை நிறுத்திவிட்டா உலகம் விருத்தி அடையாது அப்படின்னு ஒருவர் பெரியார்கிட்ட கேட்ட கேள்விக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உலகம் விருத்தி அடையாவிட்டால் பெண்களுக்கு என்ன நஷ்டம்? மானிட வர்க்கம் பெருகாவிட்டால் பெண்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படக்கூடும் என்று பதிலளித்தார். இந்த கற்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிற எல்லாமே பெண்களை கட்டுப்படுத்தி ஒரு வீட்டுல ஒரு மூலையில உட்கார வைக்கிற ஒரு செயல் தான் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா பெரியார் ஒரு டியூட் கல்ச்சரை கட்டமைக்க பார்த்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த உலகம் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் இல்லை அப்படின்னும், எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னும், எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சோ அதெல்லாம் தேவைன்னும், எதையெல்லாம் தேவைன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும், எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் கெட்டதுன்னும், எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்லிச்சோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு பெரியார். இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியார். இருந்தாலும் பெரியார் வலுக்கட்டாயமா எந்த கருத்துக்களையோ யார் மீதும் திணிக்கல அப்படின்னு சொல்லி 1933 திருப்பூர்ல நடந்த சொற்பொழிவுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. நான் ஒரு சுதந்திர மனிதன், எனக்கு சுதந்திர நினைப்பு, சுதந்திர அனுபவம் உண்டு, சுதந்திர உணர்ச்சி உண்டு. இதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அதே போலவே உங்களது சுதந்திர நினைப்பு, அனுபவம், உணர்ச்சி ஆகியவற்றால் பரிசீலனை செய்து ஒப்புக்கொள்ளக்கூடியவைகளை ஒப்புக்கொண்டு தள்ளி வைக்க வேண்டியவைகளை தள்ளி வைத்து விடுங்கள் என்ற நிபந்தனையின் பேரிலேயே தான் எதையும் தெரிவிக்கின்றேன் என்றார் பெரியார். பெரியாரோட சிந்தனைகள்லாம் இப்ப இருக்க ஜெனரேஷன் கிட்ட போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற பெண்கள் எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் பெரியாரிஸ்ட் தான், எல்லாருமே ராணி தான்.